குட்டீஸ் கலாட்டா கற்றல் உலகம் ஸ்டோரி டைம். ஒரு அழகான நதிக்கரையில் ஒரு குரங்கும் முதலையும் நண்பர்களாக வாழ்ந்து வந்தாங்க. அந்த குரங்குக்கு நாவல் பழம் ரொம்ப பிடிக்கும். அதை அதோட நண்பனான முதலைக்கும் கொடுத்து ரொம்ப சந்தோஷப்படும். அந்த முதலை அந்த நாவல் பழங்களை அதோட மனைவிக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்துச்சு. அந்த ருசியில் மெய்மறந்த அந்த பெண் முதலை, ஒரு நாள் சாப்பிட்றதுக்கே இவ்வளோ ருசியாக இருந்ததுன்னா இதை தினம் சாப்பிட்ற அந்த குரங்கோட இதயம் எவ்வளோ ருசியாக இருக்கும். எனக்கு அந்த குரங்கோட இதயத்தை பரிசாக கொண்டு வாங்க அப்படின்னு அந்த கணவர் முதலைக்கிட்ட சொல்லிச்சான். வேறு வழி இல்லாமல் அந்த முதலை அதோட நண்பனான குரங்கோட இதயத்தை எடுக்கிறதுக்காக ஒரு தந்திரம் பண்ணிச்சு. அந்த குரங்குக்கிட்ட, வா நண்பா, நம்ம ஒரு விருந்துக்கு போகலாம், என் மனைவி அருமையாக சமைச்சு வச்சுருக்கா அப்படின்னு தந்திரமாக பேசி அந்த குரங்கை அதோட வீட்டுக்கு கூட்டு போச்சு. போகிற வழியில் அந்த முதலை தன்னோட தந்திரமான எண்ணத்தை அந்த குரங்குக்கிட்ட சொல்லுச்சு. நண்பா, உன்னோட இதயத்தை சாப்பிடத்தான் என் மனைவி உன்னை விருந்துக்கு கூப்பிட்ருக்கா. அங்கே போனதும் உன்னோட இதயத்தை நாங்கள் சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொன்னதும் அந்த குரங்குக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் யோசிச்சு அந்த குரங்கு ஒரு தந்திரம் பண்ணிச்சு. என்ன நண்பா, நீ கேட்காமலே உனக்கு அந்த நாவல் பழங்களை கொடுத்த, நீ கேட்டும் என் இதயத்தை கொடுக்காம இருப்பனா? என்ன, என்னோட இதயத்தை அந்த மரத்திலே விட்டுட்டு வந்துட்டேன். அதை மறுபடியும் போய் எடுத்துகிட்டு வந்தால் தான் உன்கிட்ட நான் அந்த இதயத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு தந்திரமாக சொல்லுச்சு. சரி நண்பா, உன்னோட இதயத்தை அந்த மரத்துலேருந்து எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு அந்த குரங்கு சொன்னதை நம்பி முதல்ல அந்த குரங்கை மறுபடியும் நதிக்கரைக்கு கூப்பிட்டு போச்சு. இதுதான் சமயம்னு நினச்ச குரங்கு டக்குன்னு அதோட மரத்தில் ஏறி உக்காந்தாச்சு. மறுபடியும் அந்த முதலைக்கிட்ட, எப்பவும் துரோகம் பண்ணால் அது நல்லதில்லை நண்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுச்சு. அதனால் குட்டீஸ், நட்புங்கிற பேரில் எப்பவும் யாரையும் ஏமாற்றக்கூடாது. அதே போல் நமக்கு ஒரு தீமை வரும்போது யோசித்து நம்ம செயல்படணும். இதுதான் இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது. குட்டீஸ் கலாட்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.